அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜாதிக்காய் பறிக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். இது வந்து 2வது முறையாக பறிக்கிறோம். முதல்ல வந்து கொஞ்சம் தான் காய்கள் இருந்துச்சு போன வருஷம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையவே காய்ச்சிருக்கு. இன்னும் நிறைய மரங்கள் வந்து காய்ப்புக்கு வரல. இந்த ஏரியாவில் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த ஜாதிக்காய் வந்து இன்டர் கிராப்பாக பண்ணியிருப்பாங்க. தென்னை மரத்துக்கு நடுவில் தான் இதை பயிர் பண்ணியிருப்போம். இந்த ஜாதிக்காய் இந்த மாதிரி வெடிச்சதுக்கப்புறம் பறிச்சுக்கலாம். இந்த ஜாதிக்காயை 3 விதமாக பயன்படுத்தலாம். இது மேலே இருக்கிற தோல் பார்த்திங்கன்னா ஊறுகாய் போடலாம், அண்ட் ஜாம் பண்ணலாம். அதே மாதிரி உள்ளே இருக்கிற விதை, அதோட ஜாதி பத்திரி, இது ரெண்டையுமே நம்ம வந்து நிறைய உணவுகளில் பயன்படுத்துகிறோம். இந்த ஜாதிக்காய் வந்து நிறைய அழகு பொருட்களையும் ஆயுர்வேதத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க. இந்த ஜாதிக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா இது நம்ம கவனிக்காமல் விட்டதுனால அது கீழே விழுந்து இதாயிடுச்சு. அதோட விதைகளை மட்டும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஜாதி பத்திரியோ அதோட தோலோ வந்து நமக்கு உபயோகமாக இருக்காது. இந்த ஜாதி பத்திரியோட விலை பார்த்திங்கன்னா ரூபாய் 2000லேருந்து 2500 வரைக்கும் இருக்குது. இந்த ஜாதிக்காயோட கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஜாதிக்காயும் ஜாதி பத்திரியும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இது பிரித்து எடுத்துகிட்டு ஒரு 2லேருந்து 3 நாட்கள் நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். இந்த முறை ஜாதிக்காய் பறிச்சதில் அதோட தோல் நிறையவே கிடச்சிது. அதை நான் ஊறுகாய் போடலாம் அப்படின்ட்டு தான் அதை தயார் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஜாதிக்காயோட அந்த மேல் பகுதி மட்டும் கொஞ்சம் சீவி எடுத்துகிட்டு நம்ம நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதை பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ரொம்ப பெருசு பெருசாக போட்டோம் அப்படின்னா உப்புல நல்லா ஊறாது மாங்காய் மாதிரி. இது கொஞ்சம் தோல் நல்லா கெட்டியாகவே இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு நல்லா மூடி வச்சுட்டு நம்ம தினமும் வந்து ஒரு 2-3 முறை அதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 நாள் இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது 5 நாள் நல்லா ஊறி அந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துட்டு நம்ம இன்னும் ஒரு நாள் வந்து இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 250 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு ஊறுகாய் பண்ணுறோம் அப்படின்னா இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாலே போதுமா. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பெருங்காயம், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ மிளகாத்தூள் சேர்த்து ஒரு நாள் ஊற வச்சு அந்த ஜாதிக்காயும் இது எண்ணெயில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் 1 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் ஊறுகாய். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை நல்லா வறுத்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஊறுகாய் ஒரு 20 நிமிஷம் நல்லா வெந்திருக்கு. இப்போ பாருங்கள், அது கட் பண்ணும்போது ஈஸியாக கட் ஆயிரும். இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்ச வெந்தயத்தையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா தூவி விட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம்.
சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஜாதிக்காய் ஊறுகாய் பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரோக்கியம் என்பது அனைவரின் வசமாகட்டும்.